சார் வணக்கம் சார். இப்போ வணக்கம். காலையிலேயே ஒரு மிகப்பெரிய நியூஸ், விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டார் அப்படின்ற ஒரு நியூஸ். அந்த நியூஸ் கேட்ட உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? அவருடைய இழப்பு தாங்க முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே அவரோட 2 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ம். ஆமா. அலெக்சாண்டரும், தர்மான்னு. அந்த 2 படங்கள்லயே அவருடைய நெருக்கம்ன்றது ம். மறக்க முடியாத ஒரு விஷயம். காரணம் அந்த பழகுறதுக்கு ஒரு குழந்தை மாதிரி அவரு. ஆக்சுவலா எல்லாரும் அவர் ஏதோ முரட்டுத்தனமான ஆளுன்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி கிடையாது. அவர் குழந்தை மாதிரி. ம். அதாவது பழகுன ஆளுங்களுக்கு தான் அவருடைய அருமை தெரியும். ம். அந்த ஷூட்டிங்ல அவர் நடந்துக்கிற இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் அந்த டிசிப்ளின், அதாவது ஒரு நடிகர்ன்றது மட்டும் இல்லாம ஒரு மனிதனே உள்ள ஒரு நல்ல மனிதர் அவர். அதுதான் அவரை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். எந்த ஒரு தைரியசாலி. எதுவா இருந்தாலும் ஒரு யோசனைகள் அது இது ஷூட்டிங்ல எந்த ஒரு பிரச்சனை அவரால ஒரு 5 நிமிஷம் கூட லேட்டா வரும். கரெக்டா ஒரு டைமுக்கு என்னன்னா கரெக்டா வந்துருவாரு. அதே மாதிரி அங்கேயும் பல பேருக்கு போன் மூலமாவும் நேரடியா வந்தா கூட உதவிகள் தொடர்ந்து ஒரு எல்லாரும் வந்த உடனே எல்லாரும் சாப்பிட்டீங்களா அது இதுன்னு எல்லாரும் ஒரு கலகலப்பா இருப்பாரு. அப்படி ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அது அவருடைய இழப்பை ஈடுகட்ட முடியாது. ஏன்னா அவரு அரசியலுக்கும் வந்தாரு இதுன்னு சொல்லி ஏற்கனவே நாங்க எதிர்பார்த்தது தான் அவர் அரசியலுக்கு வருவாருன்னு சொல்லி. பட் இருந்தாலும் ஒரு அருமையான ஒரு நடிகர் மட்டும் இல்ல, அருமையான ஒரு மனிதர். அவர் கூட பழகுன நிகழ்வுகள் நிறைய இருக்கும். உங்களுக்கு ஆமா. இந்த சமயத்துல மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னா ஞாபகத்துக்கு வர்றது என்ன ஒரு விஷயம் சார்? மறக்க முடியாத எங்க எங்க ஷூட்டிங் இதுல சொன்னோம்னா ஒரு விஷயத்த உண்மையிலே மறக்க முடியாது. ஏன்னா அவரோட பெருந்தன்மை காட்டும் அதுல. ம். ஏன்னா தர்மா படத்துல ஒரு காட்சி. அதுல முக்கியமா 3 வில்லனுங்க இருப்பாங்க அந்த பங்களால. ம். மன்சூர் அலி கானு, பொன்னம்பலம், ம். கசன் கானன் 3 வில்லனு. ம். அதுல மன்சூர் அலி கான் சொல்லுவாரு, இந்த மாதிரி தர்மா நீ எதுவுமே நல்லா யோசனை பண்ணி சொல்லுன்ற ஒரு டைலாக் ஒண்ணு வரும். ம். அதுக்கு விஜயகாந்த் சார் சொல்ல வேண்டியது நான் என்ன டைலாக் இருந்ததுன்னு சொன்னா, அங்க நான் எதுவுமே ஒரு விஷயத்த ஒரு வாட்டி இல்ல 100 வாட்டி யோசனை பண்ணி கடைசியா ஒரு முடிவு எடுப்பேன். அந்த முடிவுல கடைசி வரல நிப்பேன்றது ஒரு டைலாக். ம். இந்த டைலாக் சொல்ல சொன்னோம். ம். அவர் கொஞ்சம் தயங்கினார். ஏன்னா அது கொஞ்சம் பாஷானுடைய ரஜினியினுடைய சாருடைய டைலாக் மாத்தி சொல்ற மாதிரி இருக்கும் அது. எந்த அவர் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரின்னுவாரு. ஆனா இதுல டைலாக்னா நான் எந்த விஷயத்தையும் ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி யோசனை பண்ணி கடைசியில ஒரு முடிவு எடுப்பேன். அந்த முடிவுல கடைசி வரல நிப்பேன்றது தான் இந்த டைலாக். அவர் என்னங்க இதுக்கு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா இருக்குமேன்ற மாதிரி சொல்றதுக்கு தயங்கினாரு. இல்ல சார் சொன்னா நல்லா இது கமர்ஷியல், நம்ம அவர் இது எதிர்ப்பா சொல்லல. கமர்ஷியல் போது உங்க ரசிகர்கள் அது ரசிப்பாங்க சொல்ல சொன்னேன். அதுக்காகவே கொஞ்ச நேரம் தயக்கம் ஷூட்டிங்கே கொஞ்ச நேரம் நின்னு போச்சு. அவர் சொல்றது தானே. அதுக்கப்புறம் என்னன்னா நான் கொஞ்சம் பிடிவாதமா இருந்ததுனால அவரு அந்த டைலாக் சொல்ல வச்சேன். சொன்ன பிறகு அவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா, அவருக்கு அந்த மனம் அவருடைய பெருந்தன்மை அங்கேயே காட்டும். அவருக்கு ரஜினி சார் மேல வச்சிருந்த ரெஸ்பெக்ட் அங்கதான் தெரியும். அதாவது அவர் என்னன்னா அது வேற ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஆர்டிஸ்டா இருந்தா அது பெருமையா பேசியிருப்பாங்க. அவரு அப்புறம் எனக்கு தெரியாம டப்பிங் பண்ற நேரத்துல போய் எங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் டைலாக் ரைட்டர் கிட்ட சொல்லி அது வேற விதமா மாத்தி வேற விதமா சொல்லிட்டாரு. அது நானும் எனக்கு சொன்னாங்க, நானும் அதை கண்டுக்காம விட்டுட்டேன். ஏன் சொல்றேன்னா அப்படி ஒரு ரெஸ்பெக்ட், அதாவது ஒரு சீனியருக்குன்னா ரஜினி சார் மேல அவர் வச்சிருக்கிற ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி. ஆனா வெளியில நினைக்கலாம் அது எதுன்னு போட்டி இல்லை. அவர் உண்மையில ஒரு பெருந்தன்மையான மனிதன். அதுக்கு ஒரு இந்த இன்சிடென்ட் தான் நான் சொல்ல முடியும். அவரு பெருந்தன்மைக்கு சரியான ஒரு இன்சிடென்ட்னா இந்த இன்சிடென்ட் நான் சொல்லலாம். கண்டிப்பா சார். இப்போ அவரு டைரக்டர்ஸ் எல்லாரையும் எப்படி சார் ட்ரீட் பண்ணுவாரு? டைரக்டர் அது பெரிய ஆச்சரியங்க. அதாவது சில ஆர்டிஸ்ட் பெரும்பாலும் அதாவது அனுபவம் உள்ள டைரக்டருங்க, சக்சஸ் கொடுத்த டைரக்டருங்களாம் தான் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுப்பாங்க. பட் இவங்களை பொறுத்தவரை விஜயகாந்த் சார் பொறுத்தவரை நிறைய திரைப்பட கல்லூரி, நானும் திரைப்பட கல்லூரி மாணவன் தான். பட் இருந்தாலும் நான் டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசர், சங்க தலைவர் இப்படின்னு சொல்லி என்னுடைய பல முகங்கள் இங்க இருந்தாலும் பஞ்சு அருணாச்சலம் ப்ரொடியூசர்ன்றதுனால பஞ்சு சார் சொல்லியிருக்காரு. கேஆர் ஏற்கனவே நான் ஈரமான் ரோஜா நிறைய படங்கள் ப்ரூவ் பண்ணிட்டேன். இருந்தாலும் எங்களுக்கு அவ்வளவு பழக்கம் இல்லைன்னாலும் அவர் சொன்னதுனால நான் சரி அந்த படம் நான் டைரக்ட் பண்றேன்னு சொன்னேன், அலெக்சாண்டர் படத்தை. அவர் அது மாதிரி தான் புது ஆளுங்களுக்கு வாய்ப்பு
கொடுக்கணும்னு நினைப்பாரு. விஜயகாந்த் சார் பொறுத்தவரையில முக்கியமா திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு வந்து ஃப்ரெஷ் அவர் தான் நிறைய பேரை ப்ரமோட் பண்ணது வந்து விஜயகாந்த் சார் தான். அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஒரு ஆபாவானனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இன்ஸ்டியூட்ல இருந்து வந்தவங்களும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த விதத்துல அவர் அந்த மாதிரி ஒரு டேலண்ட், அதாவது அவருக்கு சில விஷயங்கள் பார்த்த உடனே சில பேருடைய இது வந்து அவருக்கு தெரியும். அந்த மாதிரி அந்த அலெக்சாண்டர் படமும் அவருக்கு 100 நாள் மேல அந்த பெரிய போட்டியில சக்சஸ் ஆச்சு. அந்த படம் தீபாவளிக்கு 11 படம் ரிலீஸ். அந்த 11 படத்துல அந்த படம் சக்சஸ் ஆகி ஓடுனது வந்து ஒரு பெரிய சந்தோஷம். இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதனை தமிழக மக்கள் இழந்துட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சினிமா இருக்கிற வரல அவருடைய பேரும் புகழும் இருக்கும். இவங்க எல்லாம் வந்து விஜயகாந்த் சார் எல்லாம் வந்து எப்படி சொன்னோம்னா சாகாவரம் பெற்றவங்களே சொல்லலாம். அவங்களுக்கு எல்லாம் வந்து யாரும் அதை மறந்துட முடியாது. இதுக்கப்புறம் எப்படி ஒரு எம்ஜிஆருக்கு ஒரு பேர் ஒன்னும் இருக்கோ, அதே மாதிரி விஜயகாந்த் என்றவருக்கும் ஒரு பேர் கடைசி வரலும் யாரும் மறக்க முடியாது, அதை மாத்தவும் முடியாது அந்த பேரும் புகழ.